வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மாலை மைசூரில் அகில இந்திய பேச்சுத்திறன் மற்றும் செவித்திறன் கழகத்தின் வைர விழா கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். தகவல் தொடர்பு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் புதுமையான தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் தமது உரையில் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இன்று சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டிற்கு இடையே இருதரப்பு ரீதியில் சந்தித்து நிதி, பொருளாதாரம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி வசூல் 1,86,000 கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 6.5% வளர்ச்சியாகும். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மருத்துவம் சார்ந்த விவரங்களை அடிப்படையில் சேகரித்து பதிவேற்ற ஏதுவாக சுகாதாரத்துறையில் பணிபுரியும் 220 ANM செவிலியர்களுக்கு மாநில அரசு தலா 20,000 ரூபாய் மதிப்பில் கை கணினி வழங்கியுள்ளது. சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கை கணினிகளை வழங்கினார். பீகாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமரையும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் திரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் இன்று புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம் தலைமையில் சுதேசி பஞ்சாலியில் இருந்து புறப்பட்டு காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி சென்ற பாரதிய ஜனதா கட்சியினரை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து இவர்கள் அங்கேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான ஆடவர் ஹாக்கி போட்டி தொடரில் இன்று நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் மலேசிய அணி 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பே அணியை தோற்கடித்து சூப்பர் 4 பிரிவுக்கு தகுதி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு பி பிரிவு போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக தென்கொரிய அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.